அவங்ககிட்டயும் போகக்கூடாது, தனியா போவோம். நம்ம வீட்டுக்கு இப்ப நம்ம மக்களை பார்க்கோம், நம்மளுடைய சாமியாபுரத்து மக்களை பார்க்கோம். கிழக்கு ராமாபுரம், மேற்கு ராமாபுரம்னு இப்ப ஊர் ஊரா போயிட்டு இருக்கேன். உச்சி வெயில மூஞ்செல்லாம் பாத்தீங்களா? ஏற்கனவே நான் முந்திரி காட்டுக்காரன் கருப்பு, இப்ப சுத்தமா வெயில் என்ன உருக்கிச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, என் மக்கள்கிட்ட போய் நான் நீதி கேட்கறேன்னு சொல்லி நீதி கேட்டு வருகின்ற அருமை தாய்மையில 2000 கொடுப்பான், 5000 கொடுப்பான், 10,000 கொடுப்பான், பால்ல சத்தியம் கேட்பான், தாலியில சத்தியம் கேட்பான். பிச்சைக்கார பசங்க ஊர தாலி அறுத்து கோடிக்கணக்கில் கொள்ளடிச்சு வச்சிருக்காங்க. யாரு பணம்? மக்கள் பணம், ஒன்றல் பணம், வரி பணம். வாங்கிக்கிங்க. ஓட்ட மட்டும் உங்களுக்கு வருதா? புயல் வந்தா, ஒக்கி புயல் வந்தா, வாழை சாஞ்சா, முந்திரி ஒடிஞ்சா, பலாமரம் சாஞ்சா, இங்க மக்கள் ஏதாச்சும் இயற்கை பொருள் செத்து போனா உடனே முதல் அறிக்கை, முதல்ல போராட்டம். சுப்காட்டுக்கு போராட்டம், என்எல்சிக்கு போராட்டம், டோல்கேட்டுக்கு போராட்டம், சிஏ என்ஆர்சிக்கு போராட்டம், என்பிஆருக்கு போராட்டம், ஹைட்ரோ கார்பன் போராட்டம். இந்த போராட்டமே வாழ்க்கையாக வாழ்கிற எனக்கு ஒரு ஓட்டை போட்டு ஒரு அங்கீகாரத்தை என் சொந்த மக்கள் தரணும். கர்நாடகத்திலிருந்து நம்ம ஊருக்கு வந்த ஜெயலலிதா அம்மாவுக்கு நம்ம எத்தனை முறை முதலமைச்சர் ஆகணும். இது பாருங்க, நம்ம எம்ஜிஆர் புரட்சி தலைவர், ஈழ இனப்படுகொலைக்கு மக்களுக்கு ஆதரவாக இருந்தவர், பிரபாகரனுக்கு 5 கோடி பணம் கொடுத்தவர். அதனால இந்த நல்ல மனுஷனுக்கு செலவு வச்சிருக்காங்க. ஆனா இவர் சொந்த ஊருன்னா இவருடைய பூர்வீகம் இலங்கை, ஆனா இவர் வாழ்ந்து பிறந்தது எல்லாம் எங்க? கேரளா. ஆனா இந்த எம்ஜிஆருக்கு செலவு வச்சிருக்காங்க. அந்த எம்ஜிஆர் கட்சிக்கு இன்னும் நம்ம ஊர்ல ஆள் இருக்கிறாங்க. ஆனா உன் சொந்தக்காரன் பக்கத்துல அப்படியே அண்ணாண்ட என் கொள்ள இருக்கு, என் முந்திரி தோப்பு இருக்கு, நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன், எனக்கு ஆதரவா இருக்கணும். இளைஞர்களே ஆதரவா இருக்கணும். ₹1 லஞ்சம் வாங்குறது இல்ல, கமிஷன் வாங்குறது இல்ல, சாராயக்கடை நடத்துறதுல, பார் நடத்துறதுல, பழைய வித்ததில்ல, பழைய குறைஞ்சு விட்டாச்சி மிஷின் வச்சு வெட்டது இல்ல, ஆத்து மண்ணில திருடி வித்தது இல்ல, லாட்டரி வித்ததில்ல. என் தாய்மார்களுக்கு கிடைக்க வேண்டிய பணத்தை லாட்டரிக்காரன் வாங்கிக்கிறான்னு சொல்லி அம்மா ஜெயலலிதா கிட்ட சட்டமன்றத்துல கண்ணீர் விட்டு நான் வைத்த கோரிக்கை தான் தமிழ்நாட்டின் லாட்டரி தடை செய்யப்பட்டது. இதுக்கு லாட்டரி இல்லாத தமிழ்நாடு இருக்கிறதுனா அதுக்கு காரணம் இந்த வேலை. இந்த வேல்முறை நீங்க 38 மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாட்டில் இருக்குன்னா அது கலைஞரத்துல போராடி அன்னைக்கு அன்புமணி சென்ட்ரல் மினிஸ்டர் இருந்தாரு, சின்னையா நீங்க கையெழுத்து போடுங்க, மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி நான் கலைஞர்கிட்ட போராடி அனுமதி வாங்குறேன்னு சொல்லி நான் சட்டமன்றத்தில் பேசி வாங்கி கொடுக்குறது. இன்னைக்கு 20 ஒரு காலத்துல பிஇ படிக்க போனா இந்திய அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போகணும், இல்லைன்னா கோயம்புத்தூர் போகணும், இல்லைன்னா சென்னைக்கு போகணும், எஸ்ஆர்எம்க்கு போகணும், ராமச்சந்திராவுக்கு போகணும், ஆர்எம்கேக்கு போகணும், இப்படி ஊருப்பட்ட ராஜலட்சுமிக்கு போகணும். இப்படி எங்க இருக்கிற நிறைய இருக்கிற காலேஜ் போனோன்னு கிருஷ்ணசாமிக்கு போகணும். ₹1 லட்சம், ₹1.5 லட்சம் பீஸ், 5 லட்சம், 10 லட்சம். பிஇக்கு ஒரு ரேட்டு, எலக்ட்ரிக் ஒரு ரேட்டு, எலக்ட்ரானிக் ஒரு ரேட்டு விட்டான். அதை மாற்றி உங்க பிள்ளைகள் எல்லாம் இலவசமாக பிஇ படிப்பதற்கு, இன்ஜினியர் ஆவதற்கு வழி ஏற்பாடு செய்வதன் வேல்முருகன் அந்த உரிமையோடு கேட்கிறோம். அருமை வீரர்களை எனக்கு ஒரு ஓட்ட போடுங்கள், பறந்து விடாதீர்கள். கேமரா போடுங்க வேணுமா? நன்றி போறேன். இன்னைக்கு நைட்டு 5000 வருதான், வாங்கிங்க, பரவாயில்ல. ஏழை மக்கள் 5000 வருதான், 5000 கொடுத்து விட்டா வாங்க. புரியுதா? 9,000 கோடி 3 முறை மந்திரி எல்லாம் வாங்க. நம்ம மந்திரி தான், நம்ம தான் ஓட்டு போட்டு சேர்க்க வச்சோம். இதோ நிக்கிற கண்ண பொறியாளர், அவருக்கு ஒரு ஓட்டு கொடுங்க. ஏங்க எம்எல்ஏ உங்க தம்பி நோட்டிங்க நீ கேட்கலாம். எம்ஆர்கே ஓட்டு யாரும் செலவு பண்ண முடியாது, நாங்க நிக்க மாட்டோம்ட்டான். அதனால என் தம்பியே நிறுத்திருக்கிறேன். அதுக்கும் விளக்கம் சொல்லுறேன் உங்களுக்கு. அதனால் ஒரு வாய்ப்பு, பொறியாளர், படித்தவர் அருமை தம்பி கண்ணன் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள். கூப்பிட்ட பொருளுக்கு கடலூர்ல இருக்காரு, இல்ல பக்கத்துல புலியூர்ல நான் இருப்பேன். எப்ப வேணுமாலும் வந்து எங்களை சந்திக்கலாம். நீங்க முட்டத்துக்கு போய் எம்ஆர்கே சந்திக்க முடியாது. காட்டு முன்னாடி கூடிய வேற தொகுதி, இடையில 4 தொகுதி இருக்கு. 4 தொகுதி தாண்டி வந்து எம்ஆர்கே எம்எல்ஏ ஆகலாம். பக்கத்துல இருக்கிற புலியூர் நாங்க எம்எல்ஏ ஆகிறதா? எங்களுக்கு நீங்க ஓட்டு போட மாட்டீங்களா அப்படின்னு கேட்டா எம்ஆர்கே சொல்றாரு, உங்களால வச்சு உங்க கண்ணை குத்துறன்னு சொல்லி நம்ம சொந்தக்காரர், மாமா, மச்சான், பங்காளி, நம்ம தலித்து மக்களை விட்டு பேனரை கிழி, கொடிய கிழி, கார கண்ணாடி அடிச்சு விட வன்முறையெல்லாம் உருவாக்க பாக்குறாங்க. அதற்கெல்லாம் நாங்க இடம் கொடுக்க மாட்டோம். நாங்க நேர்மையாக மக்களை சந்திப்போம். ஒருவேளை முத்தத்துல இருந்து வந்து இங்க ஆளு போட்டு எங்ககிட்ட வேலை காட்டுனா நான் யார்? எனக்கு பேர் ஒண்ணு இருக்கு, நான் புலியூரில் பிறந்த புலிக்குட்டு. அதனால இந்த ரொம்ப தும்பலாம் வேண்டாம். இங்க யாராச்சும் திமுககாரங்க, இங்க யாராச்சும் ஏன்பா பெண்கள் வேல்முருகனுக்கு ஆள் போட்டு வேல்முருகனுக்கு கொடி கட்டுமே அப்படின்னு இந்த மிரட்டுற ஒருத்தர் எல்லாம் வச்சுக்க கூடாதுன்னு அன்பா சொல்றேன். மீறி மிரட்டினீங்கன்னா எம்ஆர்கே முட்டத்திலிருந்து வர்றதுக்கு குறைஞ்சு 2 மணி நேரம் ஆகும். நானு 5 நிமிஷத்துல வந்து 4-3 ரோட்ல எம்ஜிஆர் சொல்லிக்கிட்டேன். நீங்க கேட்டு உட்கார உங்களுக்காக கவலை தராதவர்கள் நான் இருக்கிறேன். வாய்ப்பளிப்பு கேமரா. நன்றி. கேட்டோம்னா மகிழ்ச்சி. நன்றி. போட்டுருங்க. அப்படியே பார்த்துட்டு போயிடாது, ஓட்ட போட்டுருங்க. நன்றி. அடுத்த இருக்கீங்களா? பாத்துங்க. சித்தப்பா உங்க வீட்டுல இருந்தா வாழை எடுத்து வாழை விவசாயம் பண்ண வேல்முருகன்.
மனசை மறக்காதவன் அருமை உறவுகளே நண்பர்களே போகணுமா எப்ப இன்னும் எல்லாம் நிறைய போகணும் போங்க 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 ஒரு ஓட்டு போட்டு கேமராவுக்கு ஒரு முறை மாற்றி கொடுக்கலாம் சின்ன வரை அனுமதிக்கு நன்றி நன்றி ஒரு ஓட்டு போடுங்க கேமராவுக்கு உங்க நாளை முடிஞ்சா உங்க முன்கூட்டி முடிஞ்சா உங்களை நடிச்சா உங்களுக்காக சட்டமன்றத்தில் வாழவர்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பை பாருங்கள் அறிஞர் உறவுகளே தாய்மார்களே நண்பர்களே உலக தலைவர்களே ஒரு வாய்ப்பு தாருங்கள் கேமரா 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 நீங்கள் கருத்துவதற்காக கொண்டு வந்தவன் உங்களுக்காக கல்வி உரிமை கல்வியை கொண்டு வந்தவன் மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவ தனது உரிமைக்கு வாழாமல் கேமரா 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 தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் மன்றத்தி எம்எல்ஏ அண்ணன் வேல்முருகன் அவர்கள் இதோ குறிஞ்சிபாடி சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளராக போட்டியிடுகிற அண்ணன் கண்ணன் அவர்களுக்கு கேமரா 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 சின்னத்துக்கு வாக்கு கேட்டு இதோ வந்து கொண்டிருக்கிறார். தொகுதிக்கு ஒரு கலை அறிவியல் கல்லூரி வேண்டும் என்று 5 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களிடம் சண்டையிட்டு குறிஞ்சிபாடி சட்டமன்ற தொகுதி, நெய்வேலி தொகுதி, பண்ருட்டி தொகுதி என 234 தொகுதிக்கும் தொகுதிக்கு ஒரு கலை அறிவியல் கல்லூரி வேண்டும் என்று